தமிழ் சூரியவம்ச சித்தர்களை முன் நிறுத்தி கூறுவது 120. உலகத்தில் வெளிச்ச சக்தி உருவாவது கன்னியாகுமரி தெய்வநாடு குமரி கண்டம். அங்கு உதிக்கும் சூரிய ஒளி செயலால் உலகில் அனைத்தும் நடப்பது. குமரிக்கண்டம் அன்று என்று கூறியது அந்த நாடுகளில் இன்றும் தமிழ் பேச்சு கலவை உள்ளது. தமிழ் பிரகிருதி எழுத்து பர என்ற எழுத்து இதை கூறியது. இது இப்படி கூறுவது தெய்வ அவதார உடலிற்கு மெய்ப்பொருள் தெய்வம் என்பது. இது உடலிலும் இந்த எழுத்து செயலை கூறியது. ரா எழுத்து அது அக்னி சூரிய எழுத்து. பா எழுத்து பிரகிருதியில் உடலிலும். உடலில் நாம் இருந்து சம்மரப்படி போட்டு இருந்து இதை முன்னில் வைத்தால் அது தோள்பட்டை வரை. இது வாயு எழுத்து. மேல் ரா எழுத்து கூறியது உடலில் அன்னக்குடல் கீழ்வரை ராயில் கீழ்வரை செல்வது. அப்படி எழுத்துக்களை தத்துவமாக கூறுவது. தமிழ் எழுத்தை மறுத்து கூற முடியாது. இப்படி இல்லை என்று தமிழ் சித்தர்கள் எழுத்தை வைத்து தெய்வத்தை கண்டவர்கள். அது அப்படி ஆக வேண்டுமானால் இப்படி அதை நாம் கூற வேண்டும். கூறினால் போராது, அதை புரிய வேண்டும். அப்படி கூறுவதில் இன்று உலகத்தில் சராச்சரன் என்றால் அன்றும் இன்றும் சூரியன். பூமிதரன் என்றால் பூமியில் சூரிய சூடு. தராத்தரன் என்றால் உடலில். அப்படி 3 தரத்தில் கூறும்போது தராத்தரன் அகப்பூத எழுத்து பர என்றது. உடலில் மனித உடலில் பா ஒலி பேசினால் அந்த இங்கு கூறிய பா வடிவ எழுத்து உங்கள் உடலில் தோல் பாகத்தின் கீழ் 3 வரைக்குள் காண்பது. அந்த ஒலி வாயு எழுத்து. தொண்டையிலிருந்து ஒலி செயல் 16 எழுத்தில். அது வாயு யாமம் என்பது நாம் சுவாசம் விட்டு ஏற்றி இறக்குவது. பிராணயாமம் என்பது கணக்கு வேறு. அதை புரிய வாயு சுவசிப்பது மூக்கில். அந்த வாயு மூக்கில் ஏறி நெற்றியில் கூடி சங்கில் நெஞ்சில் நீர்க்குடலில் அன்னக்குடலில் மலதோரத்தில் கூடி சென்று கால் பாதம் சென்று ஒரு சுவாசம் இடது கால் பக்கம், ஒரு சுவாசம் வலது கால் பாகம் செல்வது நாம் தெரியாமல் இருந்தாலும் அதன் செயல் நடப்பது. அந்த சுவாசம் ஓரொன்றும் வலது நாசி இடது நாசியை சுற்றி பற்றி வருவதில் உடலுக்குள் இயங்கும் அனைத்திலும் அந்த சுவாசம் ஏறி இறங்கி வருவது. தசையை தழுவி நாசியில் சுற்றி வெளியே விடும் கரியமல வாயு சூடு நாற்றம், உடல் நாற்றம் வெளிவருவது. அதை யுகம் என்று சொல்வது. சூரியநாதம் இதற்கு முன் கூறியது. சூரியநாதம் 119 வரை கூறியதில் யா எழுத்து நெற்றி என்பதும். இங்கு ஒரு சுவாசம் மூக்கு வழி நெற்றியில் ஏறி சூடு காற்று வெளிவரும்போது ஊ ஒலி அக்னி நெஞ்சு என்றதும். யா இல் ஊ ஒலி என்பது இப்போது புரியும். நெற்றியில் ஏறி இறங்கி வரும் சூடு. உள்ளில்
சுவாசம் இழுப்பது வெளியே, குளிர் சுவாசம் இழுப்பது வெளியே சூடாய் வருவது. அந்த ஊ நெஞ்சில் கூடி சூடு அக்னி, அது வெளிவரும் சுவாச சூடு. யு நெற்றியில் கலி செயல். கம் அகம், யுகம் யா நெற்றி வழி ஏறி, ஊவலி சூடு, அந்த சுவாசத்தை சூடாவது. அகம் எங்கும் அந்த சுவாசம் செல்வதில், அகமெங்கும் தழுகி வெளியே வரும் சூடு, அகத்தில் சென்று வருவது யுகம், ஒரு சுவாசம். இந்த சுவாசம் உடலில் 6 ஆதாரம் 6 இடங்களில் சென்று வருவது. 6 ஆதார நாயகன் என்றால் ஜீவநாயகன் என்றாலும் வாயு. இப்படி கூறுவதில் உயிர் காற்று, அது பூமியில் பறந்து இருப்பது. இப்படி கூறுவது இன்றைய அகங்கார அறிவிற்கு புரியுமா? இதைவிட எப்படி கூறினால் புரியும்? புத்தி அறிவுகள் அவர்கள் கூட்டணி கூறுவதை வேதவாக்கியமாக நடப்பவர்களுக்கு மத சபையை பெரிது. மத வாத்தியார்மார்கள் இப்படி கூறுவார்களா? அரசியல் கல்வி அமைச்சர், முதலமைச்சர் இப்படி சிந்திப்பார்களா? அதற்கு அவர்கள் வாத்தியார்கள் படித்து கொடுக்க வேண்டாமா என்ற கேள்வி வருகிறது. இதற்காகத்தான் தமிழ் மத படிப்பு இல்லாமல் இருப்பது. அந்நிய நிழலை தீண்டாமல் கூற வேண்டும். அப்படி படிப்பதற்கு இன்று மத பண்டிதர்கள் இல்லை. அடுத்த நிழலை கூறும் பண்டிதர்கள் அநேகம் உலகெங்கும். தமிழ் இங்கு கூறும் தத்துவம் தமிழ் அரசு புரிய இங்கு கூறுவதை தமிழ் வம்சம் மக்கள் அனைவர்களும் அவர்கள் நண்பர்கள் சொந்தங்களுக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இங்கு கூறும் வீடியோவை பங்கு வைத்தால் அவர்கள் அறிவில் அவர்கள் வசிக்கும் மொழியில் தமிழ் பெருமையை இங்கு கூறுவதை வைத்து பங்கு வைத்தால் தமிழ் வம்சம் மொழிக்கு மாற்று கூடினால் அது எனக்கா பெருமை? இல்லை, தமிழ் மொழிக்கு, தமிழ் மக்களுக்கு. அப்போது நானும் அங்கு ஒரு தமிழ் குடிமகனாய் எனக்கும் பெருமை. எனக்கு நீங்கள் செய்வது அதை தொட்டு அமர்த்தி பங்காளி ஆனால் நீங்கள் தரும் பெருமை. இங்கு கூறுவதன் கருத்துக்கள் உங்கள் மனதில் உதிப்பதை எழுதினால் உலகத்தில் வெளிச்சம் பெற இதுபோல நீங்கள் எழுதுவதில் குற்றம் குறைவு காண முடியும். அதை கூறவும் பதிலாய் கூறி அதை நிரப்ப முடியும். அறிவு உள்ள மனசு எதையும் சிந்திப்பது செயல்படுவது எவரில் அவரில். இப்படி கூறுவதில் எனக்கு பெருமை ஆக்குவது நன்மை செயல். அரசு ஊழிய வாத்தியார்கள் சிந்தித்து செயல்பட்டால் இங்கு கூறும் தமிழ் எழுத்து ஒலி சித்தர்கள் எழுத்து ஒலியை வைத்து தெய்வத்தன்மை அடைந்தவர்கள் யுகம் என்பது ஒரு சுவாசம் இழுத்து சூடாய் வெளிச்செல்வது. அது ஒரு நாள் எத்தனை? உங்களில் 6 ஆதாரத்தில் செல்வதில் வீணாய் போகும் வாயுக்கள் எத்தனை? எத்தனை வாயுக்கள் 6 ஆதாரத்தில் தங்கி நிற்பது? இதில் கீழ்காற்று போவது. உடலுக்குள் வாயு ஸ்தம்பனம் எப்படி? இப்படி 365 நாள் ஒவ்வொரு ஆதாரத்திலும் எத்தனை வாயுக்கள் தங்குகிறது? அதை வைத்து கலியுகம் திரேதாயுகம் என்று கூறுவது. இந்த வித்தை இப்படி கவனித்தாலே புரியும். இதை தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டில் உண்டு. கருத்துக்கள் எழுதலாம்.
உலகில் வெளிச்சமாய் உங்கள் மனசு தெரிவதற்கு முன்னில் நான். எழுத்தை இப்படி கூறுவதில் சிந்திக்கலாம், இவர் என்ன பெருசா தமிழை கூற, இவருக்கு என்று கொம்பு உண்டா என்று. அப்படி தோன்றும் மனதிற்கு நான் முடியளவிற்கு பெரிது இல்லை. இன்றைய படிப்பறிவாளர்கள் கைபேசி செயலாக்குபவர்களில் என் படிப்பறிவு சிறியது. பெரியது முடி என்பது சித்தர்கள் அடி நடு முடி. இந்த 3 செயல்களை சத்திய தத்துவம் அடுத்த நிழலை தீண்டாமல் உலகில் எவராலும் கூறாமல் இருக்க மாட்டார்கள், தீண்டிதான் கூறுவார்கள். இங்கு கூறும் முடித்தத்துவம் செயல் திருமந்திரம் அடுத்த நிழலை தீண்டாமல் கூறுவது. இன்றைய படிப்பறிவில் கூறவில்லை. நான் கூறுவது வெளிநாட்டு மொழி கலர்ப்பு அலங்காரம் இல்லை. நான் கூறுவது அரசிடம் ஒரு எழுத்திற்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் கூறுவது போல இன்று எந்த அறிவாளிகளும் கூற மாட்டார்கள் என்று கூறுவது. அறிவு உள்ளவர்கள் நீங்கள் இது இங்கு கூறுவதை கேட்டு உங்களுக்கு பரிசாக வாங்கலாம். இங்கு சிவவாக்கியர் 96ஆம் குறிப்பு கூறுவது, மனித உடலில் இப்படி கூறுவதன் ஒலி கேட்பது தமிழ் எழுத்து ஒலி உங்களில். சிவவாக்கியர் 96ஆம் குறிப்பு கூறுவது, நவ்விரண்டும் காலதாய் நவின்ற மவு வயிறதாய் சிவ்விரண்டும் தோளதாய் சிறந்த வவ்வு வாயதாய் எவ்விரண்டும் கண்ணதாய் அழுந்து நின்ற நேர்மையில் செவ்வை ஒத்து நின்றதே சிவாய அஞ்செழுத்துமே. இங்கு சிவவாக்கியர் கூறியது கால், வயிறு, தோள், வாய், கண். அந்த எழுத்து நவ் மவ் சு யவ். இதில் கூறும் ஒலி செயலை நீங்கள் புரிந்தால் அது கேட்கும் நரம்புகளை உங்களுக்கு உங்கள் மனதில் பதிய உங்கள் உடலில் கூறும் ஒலி. இங்கு நரம்புகள் செயலை சிவவாக்கியர் கூறியதில் உங்கள் உடலில் 2 எழுத்து ஒலி இப்படி கேட்கும். அவர் கூறிய இது உண்மை பொய் புரிய நீங்களே பேசும் ஒலி செயல் புரிய சூரியநாதம் ஆ இ ஈ ஒலி கூறியது. முகத்தை நிமர்த்தி மூக்கை கண் பார்க்கும் வகையில் மூக்கை பார்க்கும் தருணத்தில் வைத்து மனசு சிதறாமல் நவ் என்றால் அதில் நா என்னும் எழுத்தொலி அன்னக்குடலில் இருந்து கேட்பது. வா தொண்டைக்குள், யூ புள்ளி கொப்புளி. அப்படி அந்த ஒலியை அதன் செயலை புரிந்தால் உங்கள் உடலில் ஒலி எழுத்து ஒலி செயல் புரியும். இப்படி புரிவதில் செவ்வை ஒத்து நின்றதே சிவாயம் அஞ்செழுத்துமே. அதற்கு அர்த்தம் எந்த வகையில் தெரிய வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த அந்த எழுத்து வடிவத்தை கூறியது. அதுபோல ஒவ்வொரு எழுத்து செயலும் தெரிந்தாக வேண்டும். இப்படி இதன் செயலை உடலில் அர்த்த பொருளாக்கி யார் கூறுவார் என்று இதைத்தான் நாம் படிக்க வேண்டும். தெய்வக்கதை என்பது இப்படி எழுத்தல் ஒலியில் இருந்து வருவது. இது தேவபாஷை உடல் தத்துவம். இப்போது எனக்கு தமிழ் எழுத்தை
கூற கொம்பா என்று நினைப்பவர்கள், அப்படி சிந்திப்பவர்களுக்கு செவ்வை ஒத்து நின்றதே சிவாயம் அஞ்செழுத்துமே. இது இந்த உடல் ஒலியில் கூறுவார்களா? அதற்காகத்தான் நான் எழுத்தை ஊன்றி கூறுவது. இது எனக்கு பெருமைக்கு வேண்டி கிடையாது. தமிழ் மக்கள் பெருமை அடைய இச்செயலில் நீங்கள் இந்த வழியை பின்பற்றினால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரக்குழந்தைகள் செயல் இந்த எழுத்து மூலம் தெரிந்தால் அவர்கள் தமிழ் நாட்டில் பல செயல்களை செய்து முன் வருவார்கள். இன்று இல்லை என்றால் நாளை இது கூறுவது காலத்தின் கட்டாயம். தமிழ் மரபு நிலை நிற்க. நன்றி.